கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 30ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். The fear of the Lord is to hate evil, pride and arrogance, and the evil way and the fraudulent mouth do I hate. ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். ஆமென். இன்றைய தியான வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் பாவத்தை வெறுக்கும் வாழ்க்கை என மிக அழகாக உணர்த்துகிறது. இந்த தபசு காலத்தில் நாம் தியானிக்க வேண்டிய முக்கிய பகுதி இது குறித்து சற்று விளக்கமாக தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது வாழ்க்கையின் அடித்தளம். வேதாகமத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மை. இதையே கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். தேவனை உண்மையாக அறிய ஆரம்பிக்கும் இடம் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தேவனை பற்றிய புனிதமான மரியாதை, அன்பு, கீழ்ப்படிதல் ஆகும். இது வெறும் பயம் அல்ல, அது பாவத்தை வெறுக்கும் மனம். அதனால்தான் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை உண்மையாக நேசிக்கும் ஒருவர் பாவத்தையும் தீமையையும் வெறுப்பார். எப்பொழுது நாம் தேவனை நேசித்து அவர் அருகில் செல்கிறோமோ அப்பொழுதே பாவமும் தீமையும் நம்மை விட்டு தூரம் போய்விடும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்வதை சங்கீதம் 97:10 வாசிக்கிறோம். தேவனை நேசிப்பதும் தீமையை வெறுப்பதும் ஒன்றோடொன்று இணைந்தவை. இன்றைய தியான வசனத்தில் தேவன் வெறுக்கும் 4 விஷயங்களை மிக தெளிவாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த தபசு காலத்தில் தேவன் விரும்பும் உபவாசத்தை கடைபிடிக்கும் நாம் அவர் வெறுக்கும் காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை விட்டு விலகி ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும். இங்கு அவர் வெறுக்கும் காரியமாக முதலில் கூறுவது பெருமை, பிரைடு, தன்னை உயர்த்தி கொள்ளுதல். பெருமை என்பது தேவனை விட தன்னை உயர்த்துவது. அடுத்ததாக அவர் வெறுக்கும் காரியம் அகந்தை, அரகன்ஸ், மற்றவர்களை தாழ்வாக நினைக்கும் மனம். அகந்தை உள்ளவன் ஆலோசனை கேட்க மாட்டான், திருத்தத்தை ஏற்க மாட்டான். மூன்றாவது தீய வழி, ஈவில் வே, பாவமான வாழ்க்கை நடை. இது அநியாயம், பொய், அக்கிரமம், அநீதிகளை குறிக்கும். நான்காவது புரட்டு வாய், பர்வர்ஸ் மவுத், பொய், வஞ்சனை, தீய வார்த்தைகள். புரட்டு வாய் என்பது பொய் பேசுதல், மற்றவர்களை காயப்படுத்துதல், கெட்ட வார்த்தைகளை பேசுதல். வேதத்தில் பெருமை மிகவும் ஆபத்தான பாவமாக கூறப்படுகிறது. பெருமை மனிதனை வீழ்ச்சிக்கு கொண்டு செல்கிறது. சாத்தான் கூட பெருமையினால்தான் விழுந்தான். அகந்தை மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கும். அதனால்தான் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தீய வழி என்பது ஒரே ஒரு பாவம் அல்ல, அது வாழ்க்கை நடை. அதனால்தான் வேதம் தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று அறிவுறுத்துகிறது. புரட்டுவாய் வார்த்தையின் பாவம். மனிதன் பேசும் வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் மிக தெளிவாக எச்சரிப்பதை 18:21 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தனது நாவையும் காக்கிறான். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு 28:28 வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லியிருப்பதை பிரசங்கி 12:13 வாசிக்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் அறிவுறுத்துவதை ரோமர் 12:9 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வழி தீமையை வெறுத்தல், நன்மையை பிடித்து கொள்ளுதல். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது வாயால் சொல்லும் ஒன்று அல்ல, அது வாழ்க்கையில் காட்ட வேண்டிய ஒன்று. தேவனை நேசிப்பவன் பாவத்தை வெறுப்பான். தேவன் வெறுக்கும் காரியங்களான பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய் இவைகளை விட்டு விலகி தேவனிடம் கிட்டி சேர வேண்டும். தாழ்மையுடனும் நீதியான வாழ்க்கையுடனும் தூய்மையான வார்த்தைகளுடனும் தேவனுக்கு கீழ்ப்படிதலே தேவன் இந்த தபசு காலத்தில் நம்மிடம் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய விஷயம். இந்த தபசு காலத்தில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள்: 1. என் வாழ்க்கையில் பெருமை இருக்கிறதா? 2. என் மனதில் அகந்தை இருக்கிறதா? 3. நான் தீய வழிகளில் நடக்கிறேனா? 4. என் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா? இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதிலை கண்டறிந்து அதற்கேற்ப செயல்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது பாவத்தை வெறுக்கும் வாழ்க்கை. தேவனை உண்மையாக நேசிப்பவன் தீமையை வெறுப்பான், நன்மையை தேர்ந்தெடுப்பான். இந்த தபசு காலத்தில் நம் இருதயத்தை தேவன் தாமே சுத்திகரிக்கட்டும். Today's verse teaches that the fear of the Lord means hating evil. God hates pride, arrogance, evil ways, and perverse speech. A person who truly fears God will turn away from sin and live in humility, righteousness, and purity. During the Lenten season, believers are called to examine their lives, reject evil, and draw closer to God. Are you ready? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த தபசு காலத்தில் உமது வார்த்தையின் மூலம் எங்களுக்கு போதித்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் தூய்மையற்ற வார்த்தைகளையும் நீக்கி எங்களை ரட்சிக்க வேண்டுகிறோம். உம்மை உண்மையாய் பயப்படும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். தீமையை வெறுக்கும் மனதையும் நன்மையை செய்வதற்கான ஆவியையும் அருள வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்ய வேண்டி முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.